2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும். 2 சாமுவேல் 12, 15ஆம் வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும். கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் வந்து அவனண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்துப் போயிற்று. பிள்ளை செத்துப் போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோடே பேசுகிறபோது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்துப் போயிற்று என்று அவரோடே எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதைக் கண்டு பிள்ளை செத்துப் போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்துப் போயிற்றா என்று கேட்டான். அவர்கள் செத்துப் போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். தாவீது பயங்கரமான ஒரு தவறு செய்துவிட்டான். இன்னும் ஒருமுறை கூட ஞாபகப்படுத்துகிறேன். கல்யாணமாகிவிட்டதனால் எந்த தவறும் செய்ய மாட்டோம் என்று சொல்லுவது முடியாத காரியம். காரணம், தாவீதுக்கு திருமணமாகி இருந்தது. ஆனாலும் கூட தாவீதை ஒரு பயங்கரமான சரீர இச்சை துரத்தியது. அந்த இச்சை என்னவென்றால், சரீர பிரகாரமான தனிச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கு மனைவி இருக்கின்றாள். ஆனாலும் கொஞ்சம் அழகான பிற ஸ்திரீயை அவன் கண்டபோது அவன் அன்று தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியவில்லை. பிற ஸ்திரீயின் மோகத்திலே விழுந்து தனக்குள்ளே எழுந்த இச்சைகளை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. இன்று யாரும் நம்மில் இருக்கிறீர்களா? என்னுடைய இச்சைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்குள் எழுகிற பாவ சிந்தைகளை அமர்த்த முடியவில்லை. என் பாவ சிந்தைகளை, பாவ பார்வை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஆவி அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உடைய ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்களாக வாழுகிற போது கட்டாயமாக நீ உன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத கண்களும், கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத சரீரமும், கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத வார்த்தைகளும், கவனிங்க, சகஜமா சாத்தானினால் வருகின்ற ஒரு தன்மை. கிறிஸ்துவனுக்குள் இருப்பார் என்றால், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றாய் என்றால் நீ கண்ட்ரோலாக வாழ்வாய். எல்லாமே உன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அப்படி கண்ட்ரோல் இல்லாமல் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்கிறாய் என்றால் ஒருவேளை நீ தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துகிறாய் என்ற அர்த்தம். அநேக சந்தர்ப்பங்களில் வாலிப பிள்ளைகள் வந்து, அண்ணா, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. பாவ சிந்தை, பாவ இச்சை, பாவ பார்வை என்னை இழுத்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்தால் பரிசுத்தமாக வாழ முடியும்? ஒரு செடி நன்றாக வளர வேண்டுமென்றால், வளர்ந்து நல்ல மலர்களை தர வேண்டுமென்றால், அல்லது கனி தர வேண்டுமென்றால் அதற்கு அவ்வப்போது தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லாமல் எந்த செடியும் வளர்வது சாத்தியமல்ல. நீயும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில், பரிசுத்தமான வாழ்க்கையில் வளர வேண்டுமென்றால் தண்ணீர் வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த வார்த்தைதான் உன் ஆத்துமாவை போஷிக்கக்கூடிய தண்ணீர் என்கிற சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது. யார் இந்த வார்த்தைகளை அலட்சியம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய சந்நிதியை புறந்தள்ளுகின்றார்களோ, அவர்கள் பாவத்தில் விழுவார்கள் என்பது மறுக்க முடியாது. ஜாக்கிரதையாய் பரிசீலித்து பார்ப்போம் என்றால், தாவீது ஒரு தேசத்திய ஆளுகை செய்கின்ற ராஜா, யுத்தத்தில் வீரன், எல்லாவற்றிலும் கைதேர்ந்தவன், மிகுந்த பலசாலி. அவன் எந்த தேசத்திற்கு யுத்தத்திற்கு போனாலும் அதிலே நிச்சயம் ஜெயித்து விடுவான். தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய ஆளுகை ஸ்திரப்படுத்தப்பட்ட பிறகு எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று நினைக்கின்ற வேளையில என்ன நடந்தது? யுத்தத்திற்கு போவதை விட்டுவிட்டான். தயவு செஞ்சு கவனிங்க. தாவீது ஸ்திரப்பட்ட பிறகு, தாவீது தனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்ற நிலைக்கு வந்ததற்கு பிறகு தான் யுத்தத்திற்கு போவதை நிறுத்திவிட்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் தேவையானது ஸ்திரத்துவம். என் மகன் ஸ்திரப்பட்டானா நல்லா இருக்கும், என் வாழ்க்கை கொஞ்சம் ஸ்திரமாச்சுன்னா நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் ஸ்திரப்பட்டா நல்லா இருக்கும், பொருளாதார ரீதியாக ஸ்திரப்பட்டா நல்லா இருக்கும், ஆரோக்கியம் கொஞ்சம் ஸ்டெடியானா நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொருவருமே தேவை என்று நினைப்பது, தேவைப்படுவது
ஒரு ஸ்திரமுள்ள வாழ்க்கை. அநேக சந்தர்ப்பங்களிலே தாய் தகப்பன்மார் வந்து சொல்லுவாங்க, எங்க மகனுக்காக ஜெபிங்க, எங்க மகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. ஏனென்றால் இன்னும் ஸ்திரப்படலைங்க, இங்கிலீஷ்ல இன்னும் செட்டில் ஆகலைங்க, எங்க பையன் இன்னும் செட்டில் ஆகலைங்க, ஒரு நிலையான உத்தியோகம் கிடைக்கல, எங்க மகளுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. ஏன், எதுன விஷயம்? இன்னும் குடும்பம் செட்டில் ஆகல, ஒரு குடும்பமா ஸ்திரப்படல, எப்ப பார்த்தாலும் தகராறுகள், எப்ப பார்த்தாலும் சச்சரவுகள், குடும்பத்தில் ஸ்திரத்துவம் இல்லை. எஸ், எல்லோரும் ஆசைப்படுவது, எல்லோரும் எதிர்பார்ப்பது ஸ்திரமான வாழ்க்கையை. நீ ஜெபிக்கிற போது, ஆண்டவருடைய சன்னதியில் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் இறங்குவார், ஸ்திரத்தன்மையை தருவார், வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். 125ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம், கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போலிருப்பார்கள். நீ தேவனாகிய கர்த்தரை விசுவாசிப்பாய் என்றால் அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். எப்படி ஸ்திரப்படுத்துவாரா? சீயோன் பர்வதத்தைப் போல ஸ்திரப்படுத்துவாராம். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், என்ன சிக்கல்கள் வந்தாலும், என்ன ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும், எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும், எப்பேற்பட்ட பொருளாதார சிக்கல் வந்தாலும், நீ அசையாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் அது எப்பொழுது சாத்தியம்? கர்த்தரிடத்திலே நீ உண்மையான விசுவாசத்தோடு இருக்கும்போதுதான் தேவன் உன்னை ஸ்திரப்படுத்துவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே ஸ்திரப்படுத்தப்பட்ட பிறகு கவனம். சாலமோனுடைய ராஜ்யம் பலப்படுத்தப்பட்ட பிறகு பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டான். சாலமோன் தன்னுடைய இளம் பருவத்திலே, ஆண்டவரே, என் தகப்பன் உம்முடைய சித்தத்தின்படி அற்புதமாக ஆளுகை செய்து இந்த தேசத்தை மிக ஜாக்கிரதையாய் காத்துக்கொண்டார். நான் இந்த தேசத்தை ஆளுவதற்கு என்னுடைய வயசோ, என்னுடைய அனுபவமோ, என்னுடைய ஞானமோ போதவே போதாது. எனவே ஞானத்தை அருளுங்க ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணினான். தேவன் மிகுந்த சந்தோஷப்பட்டார் இந்த ஜெபத்தை கேட்டு. ஐஸ்வர்யத்தையோ, தனத்தையோ, ராஜ்யங்களையோ, இப்படிப்பட்ட எவைகளையும் கேட்காமல் நீ ஞானத்தை கேட்டிருக்கிறாய் பிரஜைகளை ஆளுகை செய்வதற்கு. எனவே நான் உனக்கு ஞானத்தை அருளுகிறேன், அந்த ஞானத்தோடே கூட சகல ஐஸ்வர்யத்தையும் அருளுகிறேன், கனத்தை உனக்கு அருளுகிறேன், பேரையும் புகழையும் தருகிறேன் என்று தேவன் ஆசீர்வதித்தார். சாலமோன் பலப்பட்டான். ஆனால் என்ன நடந்தது? எப்பொழுது தன்னுடைய ராஜ்யத்திலே ஸ்திரத்தன்மையை அவன் கண்டானோ, ராஜ்யம் ஸ்திரப்படுத்தப்பட்டதோ, அவனுடைய வாழ்க்கை பலப்படுத்தப்பட்டதோ, அப்பொழுது பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டான். பார்வோரின் குமாரத்தியை விவாகம் பண்ணிக்கொண்டான். அதோட விடல, அநேக இன்னும் ராஜகுமாரத்திகளை விவாகம் பண்ணிக்கொண்டான். 10 பேரை, 20 பேரை, 100 பேரை, 500 பேரை. என்னங்க இது? 700 பேர் மனைவிகளாம், 300 பேர் மறுமனையாட்டிகளாம், மொத்தமா 1000 பேரா. ஏன் காரணம் என்ன? ஸ்திரப்படுத்தப்பட்ட பிறகு தேவனை விட்டு விலகிவிட்டான். இன்று நம்ம மத்தியிலே யாராவது இருக்கீங்களா? ஸ்திரப்பட்ட பிறகு, வேலை கிடைத்ததற்கு பிறகு, பினான்சியலா கொஞ்சம் ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம், கடனெல்லாம் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஆரோக்கியம் கூட கொஞ்சம் நல்லானதுக்கு அப்புறம், எல்லாமே பரவாயில்ல என்ற நிலைக்கு வந்த அப்புறம் தேவனை விட்டு விலகுவோர் யாராவது இருக்கிறீங்களா? ஜெபம் செய்வதை விட்டு விலகுவோர் யாராவது இருக்கீங்களா? தேவனுடைய பிரசன்னத்தை அலட்சியப்படுத்துகிறவர்கள் யாரும் நம் மத்தியில் இருக்கிறீர்களா? ஜாக்கிரதை! சாலமோன் போன பாதையிலே நீ போகிறாய். தாவீது ஸ்திரப்பட்ட பிறகு யுத்தத்திற்கு போவதை விட்டுவிட்டான், தன் பொறுப்புகளை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டான், ஜெபம் செய்வதை கூட விட்டுவிட்டான், தேவனை துதிப்பதையும் விட்டுவிட்டான். தாவீதை குறித்து வேதம் எப்படி சொல்கிறது? தாவீது தேவனை ஒரு நாளிலே 7 முறை துதித்துக் கொண்டிருந்தவன், 3 முறை ஜெபித்துக் கொண்டிருந்தவன். ராஜாவாக ஆன பின்பும் கூட தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நேர்த்தியாய் நிறைவேற்றுவதற்கு 3 முறை ஜெபிக்கிற பழக்கமுடையவன் ஒரு நாளைக்கு. அதே போல 7 முறை தேவனை துதித்துக் கொண்டிருந்தவன். ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் எழுந்து ஜெபித்துக் கொண்டிருந்த தாவீது என்னானதோ தெரியல, சாயங்காலம் எழுந்தானாம். கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், சாயங்காலத்தில் தான் தூங்கி எழுந்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் 11வது அதிகாரம். கவனிங்க 1வது வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, யாருங்க? ராஜாக்கள் யுத்தம் செய்கிற காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். ஆனால் தாவீதோ, நல்ல கவனிங்க, தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள், கவனிங்க, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து, சாயங்காலத்தில் தன் படுக்கையிலிருந்து எழுந்து, ஜாக்கிரதையா நாம பார்த்தோம்னா தாவீது
படுக்கையிலிருந்து எழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ எழுந்தானா? விடியற் காலையிலே படுக்கையிலிருந்து எழுந்தான் அப்படின்னு இருக்கா? இல்லங்க. காலையிலேயே எழுந்தான் அப்படின்னு இருக்கா? இல்ல. எப்போ எழுந்தானா? சாயங்காலம் எழுந்தானா. இன்றும் நம்மில் நிறைய பேர் டே முழுக்க படுத்திருப்பாங்க. ராத்திரி ஆயிட்டா ரொம்ப பிஸிங்க. ஏன் என்ன செய்வீங்க? இருக்குல்ல கையில, அதான் உள்ளங்கையிலேயே இருக்கே சொர்க்கம். அது இன்னைக்கும் உள்ளங்கையில சொர்க்கம். ஆனா அதுக்கப்புறம் அது கொண்டு வர்றது நரகம். பிஸி, ராத்திரி ஃபுல்லா பிஸி. என்ன செஞ்சானோ தெரியலங்க தாவீது. சாதாரணமா யாருங்க பகல்ல தூங்குவாங்க? நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறவங்க பகல்ல காலையில வீட்டுக்கு வந்ததும் போய் படுத்து தூங்குவாங்க. ராத்திரி எல்லாம் விழிச்சு வேலை செய்யறவங்க சாதாரணமா பகல்ல தூங்குவாங்க. அல்லது வயசு அதிகமானவங்க அல்லது சரீரத்தில் ஏதாவது பலவீனம் உடையவங்க பகல்ல ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது அது வயசின் அடிப்படையில் சாதாரண விஷயம். இது வழக்கமான ஒன்று தான், தப்பில்லை. ஆனா தாவீது எதுக்காகங்க சாயங்காலம் மட்டும் படுத்திருந்தான்? ஒரு ஆளு டே டைம்ல தூங்கணும்னா அப்ப நைட்ல விழிச்சிருந்திருக்கணும்னு அர்த்தம். நைட்ல எதுக்காக முழிச்சுக்கிட்டு இருந்தான் தாவீது? இன்னைக்கும் நைட் டைம். தம்பியே தங்கியே, ஏன் தேவையில்லாம முழிச்சுக்கிட்டு இருக்க? 1 மணி ஆனாலும் தூங்குறதில்ல, 2 மணி ஆனாலும் தூங்குறதில்ல, 3 மணி ஆனாலும் தூங்குறதில்ல. தேவன் கேட்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? தாவீது என்னங்க செஞ்சான் நைட் ஃபுல்லா? ஏன் அவன் ராத்திரி தூங்கல? இல்ல பிரதர், உங்களுக்கு எப்படி தெரியும்? ராத்திரியும் ஒரு வேளை தூங்கி இருந்திருப்பான். ஓஹோ, ராத்திரிலாம் தூங்கிட்டு மறுபடியும் பகல்லையும் தூங்கியிருப்பானா? அப்ப கேள்வி, ஏன் வந்தது அந்த சோம்பேறித்தனம்? எதுக்காக வந்ததுங்க அந்த தூங்கு மூஞ்சித்தனம்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு அலட்சியம் வந்தது? இருக்கீங்களா நம்ம மத்தியில? ராத்திரியும் தூங்குறது, பகல்லையும் தூங்குறது. அது என்னங்க அது அவ்வளவு சோம்பேறித்தனம்? அது என்னது அப்படி ஒரு தூக்கம்? சில பேருக்கு இப்படிதாங்க, நேரங்காலமே இருக்காது. எப்ப தூங்குவாங்க தெரியாது, எப்ப முடிச்சிருப்பாங்களோ தெரியாது. ஒரு பொறுப்பற்ற வாழ்க்கை வாழ்றது. ஒரு குடும்ப தலைவிய உனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் வேணும். எழுந்திருக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். இல்ல தரசியானு எழுந்து ஒரு 6 மணிக்கோ அல்லது 5 மணிக்கோ எழுறது, இப்படி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கணவனா உனக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். தந்தையா உனக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். அது என்னமோ நாட்கள்ல நிறைய பேர் எந்த வரைமுறை இல்லாம வாழ்றாங்க. சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம் இல்ல, அது அப்படி இல்லை. சாப்பிட்றதுக்கு நேரங்காலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த டைம் வந்துட்டு அவ்வளோதான். கிச்சன் பக்கம் தான் சமையல் நடக்குதா இல்லையா, முடிஞ்சிருச்சா முடியலையா, டிஃபன் கரெக்ட் டைமுக்கு வந்துடணும், மத்தியானம் லஞ்ச் கரெக்ட் டைமுக்கு வந்துடணும், சாயங்காலம் டின்னர் கூட டைமுக்கு. டைம். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு கவனிங்க. யுத்தத்துக்கு போக வேண்டிய சமயத்துல தாவீது யுத்தத்துக்கு போகல. ஜெபிக்க வேண்டிய சமயத்துல ஜெபமும் செய்யல. படுத்து தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கவும் இல்லை. அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்த டிசிப்ளின், தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒழுக்கங்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்த நேர்த்தியான நேரம் கடைபிடித்தல் என்பதெல்லாம் தலைகீழா மாறி போயிடுச்சுங்க. எப்ப எழுந்திருப்பானோ தெரியாது, எப்ப தூங்குவானோ தெரியாது, என்ன செய்யறான்னு கூட தெரியாது. இருக்கீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அதாவது நீ ஒரு நல்ல ஆவிக்குரியவனாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஸ்திரியாக இருக்கலாம். ஆனால் ஏனோ சில சந்தர்ப்பங்கள்ல தாவீது போன மாதிரி நாமளும் கொஞ்சம் வழி தப்பி போயிடுறோம். சில சந்தர்ப்பங்கள்ல, சிலர், எல்லாரும் இல்லைனாலும் சிலர். காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில வர ஒரு ட்ரைனஸ். வெளிப்பார்வைக்கு ஆவிக்குரியவங்க மாதிரி இருப்பாங்க, உள்ளுக்குள்ள ஒரு ட்ரைனஸ், முழுமையாய் வறண்டு போன நிலை, முழுமையாய் ஆவிக்குரியவைகளை இழந்து போன நிலை, தேவனுடனான அன்பை இழந்து போன நிலை, ஜெபத்திலே இருந்த அந்த அனல் குறைந்து போன நிலை, தேவனுடைய சந்நிதியிலே முழங்கால் கூட போடாத ஒரு அற்பமான நிலை. யாராவது நம்ம மத்தியில் அப்படி இருக்கீங்களா? ஜாக்கிரதை, அது ஆபத்து நிறைந்த நிலைமை. தாவீது அன்று யுத்தத்திற்கு போகவில்லை. நீ உத்தியோகத்துக்கு போகணும், ஆனா போறதில்ல. ஒரு இல்லத்தரசியா உன் குடும்பத்தை கட்ட வேண்டிய பொறுப்பு உன்னடுது, ஆனா நீ கண்டுக்கிறதில்ல. கணவனாக உனக்கென்று பொறுப்பு இருக்கிறது. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், மனைவி பிள்ளைகளை நீதான் போஷிக்கணும், உன் குடும்பத்தை நீதான் காப்பாற்றணும், ஆனா வேலைக்கு போறதில்ல. நீ வேலைக்கு போகமாட்ட, எந்த பொறுப்பும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்ப. இந்த பக்கம் இல்லத்தரசியா உன் பொறுப்புகள் எல்லாவற்றையும் இழந்து வாழ்றது. கவனி, பாவம் மறைந்திருக்கிறது, ஆபத்து மறைந்திருக்கிறது. பொறுப்புகளை மறந்து போன தாவீது எந்த வேலையும் பார்க்காம நல்லா தூங்கி சாயங்காலம் எழுங்கும் போது ஆபத்து. என்ன ஆபத்து? பாவம் என்கிற ஆபத்து தயாராக ஆரம்பித்தது. சாயங்காலம் எழுதானா, போய் ஒப்பரகையில் உட்கார்ந்தானா. அந்த டெரஸ்ல இருந்து கீழே பார்த்தபோது ஸ்நானம் செய்கிற ஒரு ஸ்திரீ காணப்பட்டாளாம். மறுபடியும் சொல்றேங்க, கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஒருவளும் சரீரத்துல கோரிக்கை எழும் என்றால் மனைவியினிடத்துல
சென்று அந்த சரீர இச்சைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? தயவு செஞ்சு கவனிங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சகஜமான சரீர கோரிக்கைகள், சாதாரணமான சரீரத்தினுடைய தேவைகள், அது தேவன் உண்டாக்கிய ஒன்று. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சரீர கோரிக்கைகள் தீர்ப்பதற்காக பசி எடுக்கிற போது எப்படி ஆகாரத்தை புசிக்கிறோமோ அதே போல சரீரத்திலே கோரிக்கைகள் வரும்போது அந்த சரீர கோரிக்கைகளை தீர்க்கத்தான் கணவன் மனைவி. கணவனோடு இல்லாமல் அல்லது மனைவியோடு இல்லாமல் பிற புருஷனோடு பிற ஸ்திரீயோடு சரீர இச்சைகளை தீர்த்து கொள்வதென்பது சரீர பிரகாரமாய் இணைவது. அதற்கு வேதம் ஒரு பெயர் சொல்லிருக்கு. என்ன தெரியுமா? விபச்சாரம். தாவீது சரீரத்திலே கோரிக்கை எழும் என்றால் அதை தீர்த்து கொள்ள வேண்டியது அவனுடைய மனைவியிடத்துல. யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில்? இன்னைக்கு உன் சரீர கோரிக்கைகளை மனைவியிடமில்லாமல் வேறொரு பெண்ணிடத்திலே தீர்த்துக் கொள்கிறாயா? ஜாக்கிரதை, அது ஆபத்து. உன் கணவனை விட்டுவிட்டு பிற புருஷனோடு உன் சரீர இச்சைகளை தீர்த்துக் கொள்கிறாயா? ஜாக்கிரதை, அது ஆபத்து. விவாகமாகிற வரைக்கும் அதிலே ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். பிற ஆணோடோ அல்லது பிற பெண்ணோடோ அந்த இச்சையை தீர்க்க முயற்சிப்பது பாவம், ஆபத்து. தம்பியே, தங்கையே, ஜாக்கிரதை. அன்று தன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவுபட்டவனாக இருந்த தாவீது தன் பொறுப்புகளையும் மறந்து போனான். வேலை வெட்டி இல்லாம கண்ட நேரம் தூங்குறான், எழறான். என்ன நடக்குது? பாவத்துக்குள் விழுந்து விட்டான். அந்த இச்சையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதை அவன் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளவில்லை. ஒரு ஸ்திரீயை பார்த்த உடனேயே பாவ இச்சைகளினால், மோகத்தினால் அழைத்து பாவம் செய்து விடுகிறான். இன்று நம்மத்தில் யாரும் இருக்கீங்களா? கோரிக்கைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாமல், உனக்குள் எழும் பாவ சிந்தைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அவைகளில் விழுந்து விடுகிறாயா? அதன்படி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? அன்று தாவீது அந்த ஸ்திரீயை பார்த்தபோது தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளாமல் ஆள் அனுப்பி அவளை தன் வீட்டிற்கு வரச் சொல்லிவிட்டான். யாராவது நம் மத்தியில் இருக்கிறீர்களா? வீட்டுக்கு அழைக்கிறவர்கள், பிற ஸ்திரீயை வீட்டுக்கு அழைக்கிறவர்கள், பிற ஸ்திரீயை தன் அறைக்கு அழைக்கிறவர்கள், பிற புருஷனை வரவழைக்கிறவர்கள், கணவனோடு இல்லாமல் மனைவியோடு இல்லாமல் தனிமையிலே வேறு ஒரு நபரோடு கூட நீ சேர்கிறாய் என்றால் கவனி, நீ ஆபத்திலே இருக்கிறாய். வீட்டுக்கு அவளை வரவழைத்தான். பெத்சேபாள் தன் கணவன் வீட்டில் இல்லாத போது, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருந்த போது, கணவன் யுத்தத்திற்கு போயிருக்கிற போது, தான் தனிமையிலே இருக்கிற போது, அழைப்பு விடுக்கப்பட்ட போது, தன்னுடைய இச்சைகளையும் தீர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்த போது தானும் சம்மதித்து விட்டாள். தாவீதும் பாவம் செய்வதற்கு துணிந்து விட்டான். என்ன நடக்கிறது? விபச்சாரம். இருக்கீங்களா நம்ம மத்தியில் யாராவது? கணவன் வெளியெங்கேயோ இருக்கிறதுனாலே, மனைவி தன்னை விட்டு பிரிந்திருக்கிறதுனால, கோரிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறதுனாலே அதை கட்டுப்படுத்திக் கொள்ள தேவையான ஆவிக்குரியவைகள் உன்னிடத்தில் இல்லாததால், பிற ஆண் அழைத்தால் அவ்வளவுதான், பிற பெண் அழைத்து விட்டால் போதும், ஓடுகின்றாயா? அதுக்கு காரணம் வேற என்ன செய்யுது? என் மனைவி என்னை விட்டு பிரிந்திருக்கும் போது என்ன செய்வது? அவ வேலைக்காக வேற ஊர்ல போயிருக்கிறாளே, வேலை என் கணவர் வெளியூர்ல போயிருக்கிறாரே, வந்து வருஷ கணக்காயிடுச்சு, போய் 2 வருஷம் ஆச்சு, அல்லது போய் 3 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கும் சரீர தேவைகள் இருக்கிறது, எனவே என்ன செய்வது? இப்படி பிறரோடு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்விடுகிறேன். யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில? ஜாக்கிரதை. தேவன் உனக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பார் என்றால், ஆவியானவருக்கு நீ வாய்ப்பு தருவாய் என்றால், அவருக்கு உன் இருதயத்திலே நீ இடம் கொடுத்திருப்பாய் என்றால், அவர் வெற்றியை தருவார். பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா இச்சையையும் மேற்கொள்ளும்படி பலன் தருவார். சரீர சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கலாம், மனோரீதியான காரியமாயிருக்கலாம், பொருளாதார ரீதியான விஷயமாயிருக்கலாம். இப்படி எந்த தேவையாக இருந்தாலும் தேவன் தம்முடைய கிருபையினாலே தீர்த்து வைப்பார். அதே சமயத்தில் பிசாசானவன் கொண்டு வருகின்ற பாவ இச்சைகளை, ஆசைகளை மேற்கொள்ள தேவையான பலனையும் கொடுப்பார். அன்று ஜெபத்தை விட்டு விலகிவிட்டான், பரிசுத்தத்தை மறந்து போய்விட்டான், தான் ஆளுகிறவன் என்பதையும் மறந்து போனான், அருவருப்பான பாவம் செய்வதற்கு துணிந்து விட்டான். என்ன நடந்தது? பயங்கரமான விபச்சார பாவம் தாவீது செய்து விட்டான். நண்பு சகோதர சகோதரிகளே, விபச்சாரம் செய்ததற்கு பிறகு அவன் மனசாட்சி அவனை கண்டித்திருக்கும். விபச்சாரம் செய்ய முன்பும் அவனை எச்சரித்திருக்கும். விபச்சாரம் செய்தபோது அவனை கண்டித்திருக்கும். விபச்சாரம் செய்த பிறகும் கண்டித்திருக்கும். நீ செய்தது தப்பு, செய்யப்போவது தப்பு, செய்வது தப்பு, உன்னுடைய சிந்தை தப்பு என்கிற அந்த மனசாட்சியை தாவீது கொன்று போட்டுவிட்டான். இன்று நம்மிலும் நிறைய பேர் மனசாட்சியை கொன்று வாழ்கிறார்கள். நீ தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் நீ செய்வது தப்பு 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 என்று வார்னிங் கொடுக்கிறபடி தேவன் ஒரு வார்னிங் பெல்லை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுதான் மனசாட்சி. நீ பொய் பேசுகிற உடனே உன் மனசாட்சி சொல்லும், நீ பொய் பேசுகிறாய், பொய் பேசுகிறாய்.
நீ தவறுதலாய் பேசுகிற போது மனசாட்சி உன்னை கண்டிக்கும். தவறாக பேசுகிறாய், தப்பு. அப்படி பேசுவது. பார்க்கக்கூடாதவைகளை நீ பார்க்கிற போது மனசாட்சி உன்னை கண்டிக்கும், தப்பு. நீ அப்படி பார்ப்பது தப்பு. உன்னுடைய இச்சைகள் எல்லை மீறுகிற போது, எல்லை தாண்டுகிற போது மனசாட்சி கண்டிக்கும், அது தப்பு. நீ செய்வது தப்பு. பிற ஆணோடோ பிற பெண்ணோடோ நீ நெருக்கமாக இருக்கிற போது மனசாட்சி கண்டிக்கும், தப்பு. இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடாது, தப்பு. தனிமையில் இப்படி இருக்கக்கூடாது, தப்பு. இப்படி சேட் பண்ணக்கூடாது, தப்பு. மனசாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மனசாட்சியை நாம் என்ன செய்கின்றோம்? அடிக்கடி எச்சரிக்கிறது என்று, அடிக்கடி கண்டிக்கிறது என்று அதை கொன்று போட்டு விடுகிறோம். ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறோம். நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா மனசாட்சியையே கொன்று விட்டவர்கள்? அது என்னமோ பிரதர், நான் என்ன தப்பு செஞ்சாலும் சரி மனசாட்சி என்னை கண்டிக்கிறதே இல்லை. அதுக்கு முன்னால தப்பி தவறி என்னைக்காவது ஒரு சினிமா பாட்டை, கொஞ்சம் ஆபாசமா இருக்கிற சினிமா பாட்டை பார்த்துட்டு அவ்வளவுதான் மனசாட்சி உடனே கண்டிக்கும். சேனலை மாத்து அப்படின்னு கண்டிக்கும். ஆனா இப்போ இந்த சினிமா பாட்டு மட்டும் இல்ல, வெக்கங்கெட்ட பாட்டா இருந்தாலும் வேற என்ன பாட்டு, ஆபாச சினிமா இல்ல, அதுவும் மணிக்கணக்கா பார்த்தா கூட எதையுமே கண்டிக்கிறது இல்லையே. மனசாட்சி எதுவும் சொல்றதே இல்ல. என்னாச்சோ? வேற என்னாச்சு? அதைத்தான் நீ கொண்டு போட்டுட்டிய. நம்மள நிறைய பேர் தவறு செய்கிற போதும் உன்னுடைய மனசு, உன்னுடைய மனசாட்சி உன்னை கண்டிப்பதில்லை என்றால், ஐயோ கவனி, பேராபத்துக்குள் இருக்கிறாய். அம்மா கவனி, பேராபத்துக்குள் இருக்கிறாய். யோவான் எழுதின 1வது நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். எந்தெந்த விஷயங்களில் உன் இருதயம் உன்னை எச்சரிக்கிறதோ, நீ செய்யறது தப்பு எச்சரிக்கிறதோ, அந்தந்த விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல அந்த இருதயத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், சரி செய்ய வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் இடையிலே தடையாக இருக்கிற பாவங்களை விட்டு விலகலாம். பாவத்தை நீ செய்ய முயற்சிக்கும் போது அதை தடுத்து நிறுத்துகிற முயற்சியை மனசாட்சி செய்யும். அந்த மனசாட்சியையே ஒருவேளை கொன்றுவிட்டால், எச்சரிக்கை செய்கிற உன் மனசாட்சியை நீ ஒருவேளை கொன்றுவிட்டால், அப்புறம் நீ எதை வேணுனாலும் செய்வாய். எந்த அளவுக்கும் நீ துணிந்து விடுவாய், எதையும் செய்ய துணிந்து விடுவாய். நாட்கள்ல அநேகர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள், எப்பேற்பட்ட பாவத்தையும் செய்வதற்கு துணிகிறவர்கள். காரணம் வார்னிங் இல்லைங்க, வார்னிங் இல்லை. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் மனசாட்சியை நீ கொன்று விட்டிருந்தால் கவனி, உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் ஒரு ஆவிக்குரியவர், அவர் ஒரு எஜமான இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தார். ஏதாவது சின்ன தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்காக ரொம்ப வருந்தி வேதனைப்படுவார். தப்பித்தவரி ஏதோ வாய் வார்த்தையை விட்டுட்டா உடனே ரொம்ப சஞ்சலப்பட்டு அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார். தப்பித்தவரி ஏதாவது பொய்ய சொல்லிட்டா, ஐயோ எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டேன் என்று பயங்கரமாய் வேதனைப்படுவார். அந்த எஜமானனுக்கு ஒரு மளிகை கடை இருந்தது. அந்த மளிகை கடையில் அவர் நிறைய பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பார். டேய், அந்த சரக்கு இருக்குல்ல, நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிவிட. ஐயா, நம்மகிட்ட இல்லையே, அங்கேயும் இல்லையே, அப்புறம் நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லி எப்படி சொல்றது? சொல்லுடா. பொய் சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தானே சொல்லு. பாவம், அந்த எஜமானன்கிட்ட வேலை செய்யறதுனால யாராவது இல்லாத பொருளை வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சும்மா அடிச்சுட வேண்டியது. நாளைக்கு கொண்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் பொய் சொல்லிட்டேன் சார். என்னடா பொய்ன்னு சும்மா எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற? ஒரு நாள் அந்த எஜமானன் இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரிடா, நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிற, என்னமோ பெரிய பரிசுத்தவான் மாதிரி மேலிருந்து குதிச்ச மாதிரி ஃபீல் பண்றிய, எதுக்கு சும்மா ஏதாவது பொய் பேசிட்டு அவ்வளோ தவிக்கிற? அப்ப கேட்டப்போ அவன் சொன்னான், சார், செத்துப்போன பணத்து மேல யாராவது ஒரு 2 மூட்டை அரிசி எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்துக்கு ஏதாவது கஷ்டம்? ஏலை, செத்து போன பணத்து மேல ரோலரே ஏத்தினாலும் சரி, அங்க எந்த அசியமும் இருக்காது. ஏன்னா அது செத்து போன சமயா. அதே ஒருவேளை கொஞ்சம் நஞ்சம் உசுறு அப்படியே கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டுன்னு வைங்களேன், அந்த உடம்பு நம்ம அப்படி கிள்ளுனா கூட என்ன நடக்கும்? உசுறு ஊசலாடிக்கிட்டு இருந்தா கூட கொஞ்சம் கிள்ளும் போது ஏதாவது ஒரு சின்ன அசைவாவது இருக்குண்டா. அதுதான் சார் என் நிலைமை, இதுதான் சார் உங்க நிலைமை. அது என்னடா என் நிலைமை? அதான் சொன்னீங்களே சார்,
எதுக்குடா ஒரு பொய்யை சொல்லச்சுன்னா அவ்வளவு ஃபீல் பண்ற அப்படிங்கிறீங்க. ஆனா நீங்க காலையிலேயே போய் சொல்றீங்க, எந்த ஃபீலிங்கும் இருக்காது. நம்ம அதுக்கு என்ன, செத்து போன போனதுக்கு என்ன ஃபீலிங் இருக்கு யோசிச்சு பாருங்க. செத்து போன போனதுக்கு எந்த ஃபீலும் இருக்காது இல்ல? அந்த மாதிரி தான் சார் நீங்களும். நான் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அந்த உயிரோடு இருக்கிறதுனால தான் சார் பொய் சொல்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பொய் சொல்லும் போதெல்லாம் என் மனசாட்சி என்ன கண்டிக்குது. அப்படி கண்டிக்கும் போது கூட நான் தப்பு செஞ்சேன்னா அல்லது பொய் சொன்னேன்னா என் மனசு கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்காது சார். நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவன் சார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக் கொள்ளலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிகவும் தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். தாவீது ஒரு காலத்திலே பரிசுத்தவான், ஒரு காலத்தில் ஆண்டவரே அவன் மிகுந்த அற்புதமான ஆவிக்குரியவனாய் இருந்தான். ஆனால் எப்பொழுது அதிலிருந்து அவன் இடறினானோ, ஜெபமும் பரிசுத்தமும் அன்பும் ஆளுகை பண்பும் ஆண்டவரே குறைவுபட ஆரம்பித்ததோ வீழ்ந்து போனான், பாவக்குழியிலே விழுந்து போனான். நீருடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிற வரைக்கும் தன் தவறை அவன் உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவன் மனம் திரும்பவே இல்லை. ஆண்டவரே, பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை மனம் திரும்புதலுக்குள் நடத்துவதற்கே நீருடைய தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறீர். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டு மனஸ்தாபப்பட்டு பாவத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. தொடர்ந்து வாழ்கிற நாட்களெல்லாம் உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாக உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.